ஐக்யூ கேள்வி பார்த்தாலே சில பேர் உடனே லாஜிக் கண்டுபிடிக்கிறாங்க, மற்றவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? காரணம், அவர்கள் ஒரு சீக்ரெட் ஐக்யூ டாப்பர் மைண்ட் செட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஐக்யூ டாப்பர் ஆகணும்னா சும்மா புத்திசாலியா இருப்பது போதாது. அது ஒரு மெத்தட், அப்சர்வேஷன், ரீசனிங், பிராக்டிஸ், பேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் பயிற்சி. ஐக்யூ டாப்பர்ஸ் கேள்வியின் விடையை மட்டும் நினைவில் வைக்க மாட்டாங்க. அவர்கள் லாஜிக் எப்படி வந்தது என்று அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வியே அவர்களின் பிரெயின் ட்ரெயின் பண்ணுது. அவர்கள் ஒரே டைப் கொஸ்டின்ல சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. அவர்கள் நம்பர் சீரீஸ், பேட்டர்ன், ரீசனிங், விஷுவல் லாஜிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது பிரெயின்க்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஐக்யூ டாப்பர்ஸ் வேகமா அல்ல, சரியாக யோசிப்பாங்க. அவர்கள் முதலில் அப்சர்வ் பண்ணி, ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி, லாஜிக் கண்டுபிடிப்பாங்க. தினமும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணும் கொஸ்டின்ஸ், லாஜிக், மிஸ்டேக்ஸ் எல்லாவற்றையும் ஒரு நோட் புக்ல எழுதிக் கொள்ளுங்கள். அதை வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. இதுதான் டாப்பர்ஸ் சீக்ரெட் மெத்தட். அவர்கள் மற்றவரோட ஸ்பீடை கம்பேர் பண்ண மாட்டாங்க. நேற்று செய்ததை விட இன்று சிறப்பாக சால்வ் பண்ணணும். அதுதான் அவர்களின் ரூல். ஐக்யூ டாப்பர் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தினமும் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க, லாஜிக் அனலைஸ் பண்ணுங்க, மிஸ்டேக்ல இருந்து கற்றுக்கொள்ளுங்க. சில வாரங்களிலே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இப்போ நான் யோசிப்பது வேற லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் டெய்லி ஐக்யூ லேர்னிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.